கேஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் நம்ம சார் மேனேஜ் வீடியோஸ் கலசுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குடும்பபாலத்தில் கிட்ட இருக்கு நம்ம ஷோரூம். நம்ம ஒரு 6 வருஷம் யூஸ் பண்ணுறோம். நம்ம தெளிவான கண்டிஷனில் நம்மளோட 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த வார கலெக்ஷனில் ஒரு டால் பை செக்மெண்ட்டில் லேட்டஸ்ட் வண்டி, அது விஎக்ஸி ப்ளஸ் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. வண்டி குறைய சொல்ல முடியாது. ஸோ சர்வீஸ் இருக்கிற வண்டி கேட்டிருந்தீங்க. நிறைய கஸ்டமர் நமக்கு லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் நேரில் வந்து பார்த்துட்டு போயிருந்தீங்க. சர்வீஸ் இருக்கிற வண்டி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2022 மாடல் போட்டிருந்தோம். சேம் இதே கலர் எக்ஸ்பிரஸோ. ஸோ வண்டி போட்டு வண்டிக்கே சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா அப்டேட் கொடுத்துருக்காங்க கஸ்டமர். ஸோ 2019 மாடல் மாருதியில் வேகனாரை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷனோட மைலேஜோட ரீசேல் வேல்யூவில் அடிச்சுக்க முடியாத மாதிரி அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ணி கேட்டீங்களாக்கும். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டீரிங்லேயே வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் மவுண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது. இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டீங்களாக்கும் சேஃப்டியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு டூயல் ஏர் பேக் வந்துருது உங்களுக்கு. ஸோ சேஃப்டி பிரேக் வந்துருது. சீட் கவர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு போட்டிருக்காங்க. நல்ல குவாலிட்டி வண்டியில். நீங்கள் ஒரு வண்டி மேக்ஸிமம் யூஸ்டு காரை பொறுத்தளவில் எந்த ஒரு வண்டி எடுத்தாலுமே நம்மக்கிட்ட இல்லை, எங்கே போய் வண்டி எடுத்தாலுமே ஒரு 2000 ரூபாயிலேருந்து 3000 5000 ரூபாய் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு சின்ன செலவுகள் வரதான் செய்யும். வீல் கப் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றுவீங்க, இல்லைனா வந்து நீங்கள் லைட்டிங் உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் மாற்றலாம், டச் ஸ்கிரீன் நீங்கள் மாற்றலாம், இல்லைனா டயர்ஸ் நீங்கள் மாற்றலாம். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவ் வரதான் சான்சஸ் இருக்குது. பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்களாக்கும் ஜீரோ, அதாவது ₹1 கூட நீங்கள் வண்டியில் செலவழிக்க தேவையில்லை. 100% ட்ரஸ்டபிளான ஒரு வண்டி, நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதேமாதிரி லேட்டஸ்ட் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வெறும் 49,000 கிலோமீட்டர் டில் டேட் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. தாராளமாக நீங்கள் சொல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ மாருதி எக்ஸ்பிரஸோட விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ங்க. ஸோ டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் லாக், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது. ஐடி வேல்யூவோட ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி குறையே சொல்ல முடியாது. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருந்து என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. ஸோ 2019 மாடல். ஸோ அன்னைக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 6,90,000 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். அதாவது 6,300,000 உங்களுக்கு வரும் அன்னைக்கு இந்த வண்டி. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் வேகனாரை விடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல கிளியரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஃபுட் ஸ்பேஸ் நல்ல கிளியரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி வண்டியுமே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகம் தான். நல்ல ஹைட் அண்ட் வெயிட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக் வந்துருது, கோபேசஞ்சர் சீட்டுக்கு ஒரு ஏர் பேக் வந்துருது உங்களுக்கு. டச் ஸ்கிரீன் வந்துருது உங்களுக்கு. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்டீரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வந்துருது உங்களுக்கு. ஸோ லைட்டிங் எல்லாமே இவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது உங்களுக்கு. வண்டியில் குறைய சொல்ல முடியாது. 49,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. இன்சூரன்ஸுமே வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூட வச்சிருக்காங்க. உள்ள எங்கேயுமே வந்து பார்த்தீங்களாக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழுக்கு எதுவுமே கிடையாதுங்க. நான் அப்போஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. டர்ட்டியாகவே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த வண்டி பார்த்தாலே எடுத்து ஓட்டுறன்ற ஒரு ஃபீல் வரணும், அந்த அளவுக்கு வண்டியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எப்பயும் போல ஹெல்ப் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்கள். ஒரே கிளிக் தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. எந்த விதமான நாய்ஸுமே கிடையாது உங்களுக்கு. அவ்வளோ அருமையாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஜெனூன் மைலேஜ், ஜெனூன் கிலோமீட்டர். அதேமாதிரி வண்டி ஒரு துளி வைப்ரேஷனில் ஒரு புது வண்டி எடுக்கிற ஃபீல் அப்படியே உங்களுக்கு வண்டியில் இருக்கும். எப்பயும் போல ஏசி ஆன் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்க. நல்ல கூலிங் இருக்கு உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. புது வண்டியில் என்ன கூலிங் இருக்குமோ அந்த கூலிங் அப்படியே இருக்குது. மேக்ஸிமம் காரை பொறுத்தளவில் ஏசி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஏசி கூலிங் சூப்பராக இருக்குங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் உள்ளே உட்காரதுக்கு அவ்வளோ ஜம்முன்னு இருக்குது. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 மாதத்துக்கு வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அது இந்த வருஷம் ரொம்பவே கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கூலிங் சூப்பராக இருக்குது. இந்த கூலிங் கண்டிப்பாக நம்மளுக்கு போதும். ஏசி ஆஃப் பண்ணிடலாம். அதேமாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது, பவர் ஸ்டீரிங் வந்துருது. அதேமாதிரி கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிமோட் கீ வந்துருது உங்களுக்கு. அதேமாதிரி ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ்லேயே உங்களுக்கு இங்கே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறது, செய்கிறது, பவர் வால்யூம் பட்டன்ஸ் எல்லாமே வந்துருது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சுங்கு ஏர் பேக் வந்துருது. நல்லா இருக்குங்க. வண்டியை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது. சீட்ஸ் எல்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்க. நூடுல்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க, கட் பேண்ட் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பின்னாடி உட்காரவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நல்ல பெரிய பீஸ் தான். நம்ம அதையும் காமிச்சிடலாம் வருங்க. அதே மாதிரி நம்ம இன்ஜின் ரூமே பார்த்துடலாம். பின்னாடி உட்காந்துறோட ஸ்பேஸ் நல்ல லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வேகனார் மாதிரியே தான். நம்ம வேகனாரில் எப்படி உட்காந்து நம்ம டைஸோட சப்போர்ட்டில் நல்லா உட்காந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீலாக உட்காருவோமோ அந்த ஹைட்டில் இருக்குது. நீங்கள் இறங்குறதுமே வந்து பார்த்தீங்களாக்கும் வேகனார் இறங்குற மாதிரி இறங்கிக்கலாம். ஸோ சேம் அதே டால் பை செக்மெண்ட் வண்டி தான். ஸோ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ஓட்டி பழகிட்டேங்க, ஒரு ஃபேமிலியாக போயிட்டு வரதுக்கு உண்மையாக அருமையான வண்டி. 5 சீட்டர் செக்மெண்ட்டில். அதேமாரி டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. குறையே சொல்ல முடியாது. வண்டியில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல பெரிய ஸ்பேஸ் உங்களுக்கு. நீங்கள் மேலே ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. குறைய சொல்ல முடியாதுங்க. டிக்கி, சாக் அப்சர் எல்லாமே அருமையாக இருக்குது. அதே மாதிரி உள்ள ஸ்பேஸுமே வந்து ஒரு 300 லிட்டர்ஸ் வந்து ஒரு 400 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பண்ண ஜப்பிங் ஸ்டாக் எல்லாமே நல்லா இருக்குது. அதேமாதிரி டென்ட் ஸ்காட்ச் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒரு புது வண்டி கண்டிஷனில் இருக்குது. வாங்க இன்ஜின் ரூம் பார்த்துடலாம்.
எப்பயுமே நம்ம சொல்றதா ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியோட இன்ஜின் ரூம் வச்சே நம்ம சொல்லிடலாம் அது வண்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு. இன்ஜின் ரூமை பாருங்க நீங்க மிரண்டுருவீங்க உண்மையிலே. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு புது வண்டி கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஷோரூம்ல இருந்து நீங்க வண்டி எடுத்தால் என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அந்த கண்டிஷன்ல இருந்து ஒரு துளி இல்லை, அவ்வளோ அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேஸ் நம்பர்லாம் பக்காவாக வந்துருது. இன்ஜின் ரூம் பாருங்க புது வண்டி மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு ஏபிஎஸ் யூனிட் வந்துருது. உங்களுக்கு 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான், ரீபேஸ்ட்டாக கிடையாது. இசிஎம் போர்டெலாம் ப்ராப்பராக இருக்குது. பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ரீபேஸ்ட் டெஸ்ட் இருக்காது. வண்டி ஒரு புது வண்டி ஷோரூமில் எடுத்தால் என்ன கண்டிஷன் இருக்குமோ அந்த கண்டிஷனில் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்களாக்கும், ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுற எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய குவாலிட்டி. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் ஓப்பன் ஆகலை, பக்காவாக இருக்குது. அதேமாதிரி இன்சூரன்ஸுமே வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க. எப்பயுமே ஆயில் கேஜும் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஆயில் கல்ட்டுறது, ஒயிட் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பக்காவாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 100% வண்டி நீங்கள் நம்பிக்கையாக வரலாம். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வண்டி லேட்டஸ்ட் வண்டி அதுவும் ஃபுல் லோனோட வாங்கன்றவங்க தாராளமாக விசிட் பண்ணலாம். இன்ஜினோட குவாலிட்டியும் சரி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதுவும் சரி ரேட்டில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 95% இருக்குது. 4 டயருமே பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னாக்கும் எடுத்தால் ஒரு 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 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வேலை பார்க்கணும், ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. 2019 மாடல் மாருதி எஸ்ப்ரெஸோ விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸுங்க. ஸோ டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங், சென்ட்ரல் டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா அத்தனை ஆப்ஷனுமே இருக்குது. ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. மார்க்கெட்டில் இன்னைக்கு 4 ஹால் டு 4 வரைக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே தெரியும் ப்ராப்பர் சர்வீஸை காட்டுற வண்டி. நம்ம ரைடர்ஸ் ஸ்டேஷனில் கொடுப்பன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,85,000 ரூபாங்க. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, ஒரு சின்ன டிஃபரன்ஸில் கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு 40,000 ரூபா கட்டினா போதும், உங்களுக்கு ஒரு 40-45 ரூபா ஒரு 50 ரூபா கட்டினீங்களா நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டில் நம்ம ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் 0 டவுன் பேமெண்ட்டில் அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்களாக்கும் ப்ராப்பராக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லி கொடுத்துருவோம். ஜஸ்ட் ஒரு 40,000 ரூபா டு ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை ப்ராப்பராக நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். மறுபடியும் சொல்கிறேன், 3,80,000 ரூபாய் இந்த வண்டி ரொம்ப பக்கா குவாலிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வெறும் 85 பைசாலேருந்து 95 பைசாக்குள்ள உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி நம்ம பேங்க்லேயே பண்ணி கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப தெளிவான வண்டி, அருமையான கண்டிஷன் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி டெய்லி நம்ம சேனல் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றது போகக்கூடிய வண்டியோட நோட்டிஃபிகேஷன் சேரும்.